சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னா சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3. திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை வணங்குவது இவர்களுக்கு யோகத்தை தரும். இதில் சித்திரை 3, 4 இப்போ எப்படின்னா அவங்க கிராமத்தில் விவசாயம் பார்த்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. 3, 4 அப்படிங்கிறதுக்கு சித்திரை 1, 2 கன்னி ராசியில் இருக்கும். சித்திரை 3, 4 சிறப்பாக இருக்கும். விவசாயியாக இருந்தாலுமே விவசாயத்தில் புரட்சி செய்யக்கூடிய விவசாயி நகர எல்லையிலே கிராமத்து வாழ்க்கையை வாழ விரும்புவர். இந்த புறநகர் பிரிவில் இருக்கக்கூடியவர் பெரும்பாலும் சினிமா, மருத்துவம், காவல்துறைன்னு வேலை செய்வாங்க. கொஞ்சம் வசீகரம், மிடுக்கு கலந்தது இந்த துலாம் சுக்கிரன். துலாத்தில் வர சித்திரை 3 வர்க்கோத்தம் பெறும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. இவங்க மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. ஒளிமறைவாக எதையும் பேசாது, நேரடியாகவே கேட்டுருவாங்க. எந்த ஒரு செயலை செய்யும்போது பின்விளைவுகளை அறிந்து கொள்ளும் ஆற்றலும் உண்டு. கொஞ்சம் லாடு லபக்தாஸ். எதிரிகளை வணங்கும் விவேகம் உடையவர். புனர்பூசம், ஆயிலியம், சித்திரை, கேட்ட, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களால் பிரச்சனை வரும். ரோகிணி, கார்த்திகை, பூரம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம் நட்சத்திரக்காரங்க யோகமாக இருப்பாங்க. சுதர்சனன், கோதண்டராமன், வடிவேல், வேலாயுதம், தண்டபாணி அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க. இந்த ஆயுதங்கள் பேர் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது. துளாராசியில் சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் பிறந்த 2.5 வருஷம் செவ்வாய் தசை. அதில் வயிற்றோட்டம், ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 3லேருந்து 20 வரைக்கும் ராகு தசையில் தாய் தந்தை வளர்ச்சி பக்காவாக இருக்கும். ஆனால் ஜாதகர் அமைதியாக இருப்பார். அவருக்கு 8 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் தலையில் அடிபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் வகுப்பு வரை சுமாராக படிப்பார். 10ஆம் கிளாஸில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுப்பார். இந்த மாதிரி ஒரு ஏறக்குறைய 21லேருந்து 36 வரைக்கும் குரு தசையில் பெரிய பளிச்சுன்னு வெற்றியோ முன்னேற்றங்களோ கிடையாது. செக்கு மாடு மாதிரி சுற்றிட்டே இருக்கணும். சித்திரை 3க்கு குரு யோகத்தை கொடுக்காது. சுக்கிரனுக்கு குரு பகை. துளாராசிக்கு சுக்கிரனுக்கு குரு பகை. வேலை கற்றுக் கொடுத்தவங்களே இவருக்கு எதிரியாயிருவாங்க. யார் இவரை வேலையில் எடுத்தங்களோ அந்த முதலாளியே ப்ரமோஷனே கொடுக்காம டம்மி பண்ணி வச்சிருப்பார். சம்பளம் ஏற்ற மாட்டார், பாடாப்படுத்துவார். சாதிச்சு தான் திருமணம் பண்ணுறோம்னு காத்துட்ருப்பார். அதனால் கல்யாணம் தாமதமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 37லேருந்து 53 வயசு வரைக்கும் சனி தசையில் சக்கப்போடு போடுவார். சனி தசை பட்டை கலப்பு, சாதனையாளராக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா நன்மைகளும் அந்த சனி தசையில்தான் அவருக்கு கிடைக்கும். அப்புறம் புதன் தசை. சுக்கிரனுக்கு நண்பர். அதனால் புதன் தசையில் செட்டில் ஆயிடுவார். எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலாளியாக முதலாளியாக முழு நேரம் உழைக்கிறது. மூச்சு திணறு, வாயு கோளாறு, வயிற்று பிரச்சனை இப்படி வரும். இந்த 4ஆம் பாதம் 4 வயசில் பாலாரிஷ்ட தோஷம் வரும். 4ஆம் பாதம் பிறந்த உடனே அம்மாவுக்கு கண்டா இல்லைன்னா ஜாதகருக்கு கண்டா 4 வயசில் பாலாரிஷ்ட தோஷம் வரும். 20 வயசுலேருந்து 35 வயசுலேயும் குரு தசை இவருக்கு யோகமாக இருக்கும். அவருக்கு ராகு தசை பரவாயில்லாமல் இருக்கும். குரு தசை யோகமாக இருக்கும். குரு தசையில் அந்நிய தேசத்தில் புகழ்பெறுவார். சனி தசையில் 36லேருந்து 54 வரைக்கும் வர சனி தசையில் மன போராட்டங்கள் இருக்கும். அதில் வீரத்துறை அப்படிங்கிற விவேகானந்தர், அன்னை அரவிந்தர் இந்த மாதிரி கடவுள்களை வணங்குவது அவருக்கு யோகத்தை கொடுக்கும். இவங்க டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி தொழில்கள்லாம் பண்ணலாம். சனி தசையில் இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. சக்கரபாணி ஆலயத்தை வணங்குவது சிறப்பை தரும். சக்கரத்தாழ்வாரை வணங்கலாம். சக்கரத்தில் ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார், மறுபக்கம் உங்களுக்கு நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறது. சுவாதி இளமையான நட்சத்திரம். அடுத்தது துளாராசியில் சுவாதி. இலகிய மனம் உண்டு. முத்துக்கள் நல்முத்துக்கள் சுவாதியில் உருவாகுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க.
சுவாதி பொண்ணு 60 வயசுலேயும் 20 வயசு பொண்ணு மாதிரி அழகாகவும் இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைசாலி, புளிச்ச சிரிப்பு, புன்னகையாக இருப்பாங்க. இந்த சுவாதி 1ஆம் பாதம் வந்து புன்னகை பூத்த முகம், வசீகர தோற்றம், 4000 பேர் கலந்து கொள்கிற கூட்டத்தை கூட பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. மேக்கப் நல்லா பண்ணுவாங்க. சுவாதி வச்சு வேப்பங்காய் கசக்கும். மலர்விழி, பூவிழி, பொன்மலர் அப்படி உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரவி, ஆதித்யா அப்படி சூரியன் பேரில் வரவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு பரதநாட்டியம் சூப்பராக வரும், மைக்கேல் ஜாக்சன் டான்ஸும் வரும். சுவாதி 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் 15 வயசு வரைக்கும் டான்ஸராக இப்போ வால் குறும்பு எல்லாம் இருக்கும். அட்டகாசம், மேஜிக், மாயாஜாலம்லாம் பண்ணுவாங்க. மதிப்பெண்கள் வந்து சுமார் தான். 16 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் குருதசையில் சூப்பர் படிப்பு. விளையாட்டு திறமில் கொஞ்சம் குறைஞ்சி பக்காவாக படித்து ஸ்கூலில் நல்ல மார்க் எடுப்பாங்க. கவர்மெண்ட் வேலை, பேராசிரியர், நூலாசிரியர். 32லேருந்து 55 வயசு வரைக்கும் சனி மகாதசை சிறப்பாக இருக்கும். சனி வந்து ராகுக்கு யோகத்தை கொடுக்கும். சனி ராகு ரெண்டுமே அசுப கிரகம். சனி திசை வந்து ராகு நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கும். உணவு தர, பரதநாட்டிய பள்ளி, காரு, பைக் ஷோரூம் இதெல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு புதன் திசையும் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு ஒரு டான் அந்த மாதிரி பெரிய லெவலில் இருப்பாங்க. 68லேருந்து 74 வரைக்கும் உள்ள கேது திசையில் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த 2ஆம் பாதம் சுவாதி 12 வயசு வரைக்கும் ராகு தசை. சுவாதி 2ஆம் பாதம் துளாராசி. அதில் 4 வயசு வரைக்கும் தோலில் நமச்சல், அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்லாம் பயங்கரமாக இருக்கும். விளையாட்டு வீரர். இவர் பெரியவருக்கு இணைய எல்லாருக்கும் அட்வைஸ் வள்ளி வழங்குவார். பரபரப்பு இருக்கும். எது செய்தாலும் 4 பேருக்கு உபயோகப்படும்படி தான் செய்வார். 40 பேருக்கு பயனடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை செய்வார். குரு தசை 13லேருந்து 28 வரைக்கும் வருது. இந்த குரு தசையை தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டலில் போய் படிக்க சேர மாதிரி இருக்கும். தாய் தந்தைக்கு கொஞ்சம் கண்டங்கள்லாம் வந்து நீங்கும். குரு தசை 27 வயசுக்குள்ளே திருமணத்தை முடிச்சிடுவார். 29லேருந்து 47 வரைக்கும் உள்ள சனி தசையில் ஜெட் வேகத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம். வாழ்க்கை தரம் உயரும். இதில் உள்ளவங்க பெரிய பதவிக்கெலாம் வந்துடுவாங்க. வேலையில் இருப்போம், வெளிநாட்டுக்கு போவாங்க. 42லேருந்து 63 வரைக்கும் புதன் தசை. சொல்லி வச்சா போல் நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம என்னென்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே நடக்கும். பாதத்துக்கு அதிபதியான சுக்கிரன் சனிக்கு வந்து புதன் நண்பர் அப்படின்னால பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசகராக மாறுவீங்க. 64லேருந்து 70 வயசு வரைக்கும் கேது திசையில் எந்த புதிய முயற்சியும் செய்யாமல் இருக்குது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. சுவாதி 3ஆம் பாதம். இவர் வந்து ரொம்ப டெட் ஸ்லோ, நிதானமாக இருப்பார். பொறுமையாக காரியம் செய்வார். சமயோகித புத்தி உண்டு. 7 வயசு வரைக்கும் ராகு தசை. எது பிடிக்குதோ அதை மட்டுமே செய்வார். ஓவியம், கீபோர்டு, மியூசிக் அப்படின்னு இறங்கிடுவார். பள்ளிக்கு செல்வதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. 8லேருந்து 23 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். அந்த குரு பகைவராக இருந்தாலும் ராசிநாதருக்கு நல்லது செய்வார். எனக்கு இந்த அம்சத்தில் வந்து கும்பத்தில் உழுது. தரம் லாபாதிபதியாக குரு வருவதால் பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பு தான். எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டார். இந்த 3ஆம் பாதம் ஓகே தான். 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குருவாக வருவார். 4ஆம் பாதத்துக்கு கற்பூர புத்தி, கவிதை, கதை, கட்டுரை இதெல்லாம் எழுதக்கூடிய அளவுக்கு பண்ணுவார். மனசுக்கு பிடிச்ச வேலை தான் செய்வார். மன திருப்திக்காக ஒரு வேலை, காசுக்காக ஒரு வேலை அப்படின்னு 2 வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உடையவர். 30 வயசுலேருந்து 38 வரைக்கும் அவருக்கு சூப்பராக இருக்கும். புதன் திசையில் மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கும். மனைவி உறவுகளோட தகராறுகளும் வரும். 38லேருந்து 54 வரைக்கும் ஜாதகம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சின்ன சின்ன நரம்பு கோளாறு. பணத்துக்கும் வசதி வாய்ப்பும் குறைவு இருக்காது. ஆனால் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும். 56லேருந்து 62 வரைக்கும் நிம்மதியாக இருக்கும். ஆன்மீக புஸ்தகங்கள் எழுதுவார். யோக நரசிம்மர் சோளிங்கரில் யோக நரசிம்மரை வழங்குவது சுவாதி நட்சத்திரக்காரங்க 1, 2, 3, 4 பாதத்துக்கும் யோகத்தை தரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசாகம் வந்து சுக்கிரன் ராசியில் குரு நட்சத்திரம்.
இந்த வெப்பத்தில் பனி உருகிற மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டால் இவர் பார்க்கல பரிதவிப்பார். கையில் இருக்கிறத அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல மனசு உடையவர். வெகுளியாக இருப்பார். காலம் கெட்டு கிடக்குன்னா அவர் மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே ஏமாறக்கூடிய ஏமாளி. மனதால் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார். பயந்து சோபம் இருக்க மாதிரியே தான் இருப்பார். நமக்கு ஏன் பம்புடும் பிரச்சனைன்னா இங்கே ஓடி அங்கே ஒளிஞ்சிடுவார். கார்த்திகை, பூசம், உத்திரம், சுவாதி, அனுசம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் உங்களை ஒசத்துவார்கள். விசாகம், பூரட்டாதி, பூராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. வாழ்க்கையில் ராஜு, தண்டபாணி, குமார், செல்வம் இந்த மாதிரி ஆளுங்க உங்களை சிந்திக்க வைப்பார்கள். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா நீ யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை செய்வாங்க. போலீஸு, மிலிட்ரி, டைரக்டர், டாக்டரு, இல்லை எலக்ட்ரீஷியனு, மெக்கானிக்கல் இந்த மாதிரி ரொம்ப யூனிஃபார்ம் போட்ட வேலை செய்வாங்க. சகோதரி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சனி தசை உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். சுகங்கள் லாபங்கள்லாம் உண்டு. புதன் தசை, சனி தசை முடிஞ்சு வரும். புதன் தசை பரவாயில்லாமல் இருக்கும். அப்படியே முன்ன பின்ன 34, 35, 36 வயசில் ரொம்ப கஷ்டமான பாதைகளை கடக்க வேண்டியிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். 37 வயசில் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. மனைவியால் யோகங்கள் உண்டு. மனைவி வழியில் நிறைய சொத்து பணம் எல்லாம் கிடைக்கும். மாமனாரே வீடு கட்டி கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. நல்லவராக இருக்கிறதுல கொஞ்சம் வல்லராக இருக்கணும். கும்பிட போனால் தெய்வம் குறுக்க வர மாதிரி பலருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எல்லாரும் திறமை இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் பேசுனாலையும் கொஞ்சம் ப்ரமோஷன்லாம் வராது. பெட்டிஷன் போட்டு அந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணி தான் வர மாதிரி இருக்கிறது. இந்த விசாகம் 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் யோகக்காரங்க. விசாகம் 2ஆம் பாதம் யோகக்காரன். அவனுக்கு எல்லாமே யோகமாக தான் இருக்கும். 3ஆம் பாதம் புலம்பல் கேஸ். நம்மளை பாராட்ட யாரும் இல்லை சொல்லிட்டே இருப்பாங்க. உற்சாகமே இல்லாமல் இருப்பாங்க. மறதி அதிகம். குரு தசையில் அடிக்கடி மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. முருகனை வணங்குவது இவர்களுக்கு யோகத்தை தரும். இந்த 3ஆம் பாதம் சித்திரம் 3 என்ன படிக்கலான்னா ஈசி, விஸ்காம், ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டெக்னாலஜி, சிஏ, எக்கனாமிக்ஸ், எம்பிபிஎஸ், இல்லை டயாபெட்டிக்ஸ் என்ன தொழில் பண்ணலாம். விசாகம் சித்திரம் 3 அப்படின்னா பாத்திர வியாபாரம், மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, வெட்டினரி டாக்டரு, வானியல், டான்ஸரு, ரியல் எஸ்டேட், ஐஸ்கிரீமு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சிவிலு, கேமராமேன், கார் ஷோரூமு இந்த மாதிரி தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு யோகத்தை தரும். சித்திரை 4ஆம் பாதம் என்ன படிக்கலாம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, மைக்ரோ பயாலஜி, கெமிக்கல், ஆட்டோமொபைல், கேட்டரிங், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி படிக்கலாம். என்ன தொழில் பண்ணான்னா ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னா நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிகளில் தீயை அணைக்கிற மாதிரி ஒரு வேலை, அதுக்கு ஒரு ட்ரைனிங்லாம் கொடுக்குற வேலை. அதை கோர்ஸ் படித்து நல்ல வேலை போகலாம். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இசிஇ, பெட்ரோல் பங்கு இதெல்லாம் தொழில் பெட்ரோல் பங்கு வைக்கணும்னு உங்களுக்கு கனவே உண்டு. சித்திரை நாளுக்கு தாத்தா பேரில் ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கணும், காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற நினப்பெல்லாம் உண்டு. நினப்பு நனவாகுமா, கனவாகவே போயிருமான்னா நினைவாகும். டிஜே, விஜே, வீடியோ ஜாக்கி, நிகழ்ச்சி தொகுப்பாளர், மர வியாபாரம் அதெல்லாம் பண்ணலாம். சுகாதார ஆய்வாளராக அரசாங்கத்தில் இருக்கலாம். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, பிளட் டெஸ்ட் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, மட்டன் ஷாப்பு, கறிக்கடை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெடிமருந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தொழில் பண்ணது சிறப்பு. சுவாதி 1ஆம் பாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு, ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, வானியல், பைலட்டாக ஆசைப்படுவாங்க. கனிம வளங்கள் பற்றி, புவியியல் பற்றி, மண்ணியல் பற்றி, அதான் ஜியாகிரஃபி, மண்ணை பற்றி. டாக்டர்னால் இப்போ ஆர்த்தோ, ஸ்கின் டாக்டர் அப்படி ஆகலாம். அவங்களுக்கு தொழில் அப்படின்னா மேஜிக்கு, எலக்ட்ரானிக்ஸு, ஹோட்டலு, பருப்பு கடை, பருப்பு மட்டும் விற்கிற கடை, தோரம்பருப்பு, அவரைப்பருப்பு, மைசூர் பருப்பு இந்த மாதிரி விற்கிறது. விதநெல் வியாபாரம், நாய் வளர்த்து விற்கிற வேலை எல்லாம் அவங்க தான் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. டர்னர், ஃபிட்டர், உல்லாச விடுதி நடத்துறது, ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறது, அறிவியலாளர், சயின்டிஸ்டாக இருப்பாங்க,
கடல் உணவகம், மீன் சம்பந்தமாக விற்கிறது எல்லாமே பண்ணலாம், படிக்கலாம். ரயில்வே, பாட்டனி, பயாலஜி, விலங்கியல், தமிழில் வந்து பயாலஜினா விலங்கியல், இது வந்து தாவரவியல் அப்படின்னா பாட்டனி. சிஏ படிக்கலாம். டாக்டர் படித்தாங்கன்னா எலும்பு டாக்டர், நரம்பு டாக்டர், மயக்க மருந்து சம்பந்தமான டாக்டர் வந்து படிக்கிறது அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஃபேன்சி ஸ்டோரு, பதிப்பகம், ரியல் எஸ்டேட்டு, மரைனு, கெமிக்கலு, பியூட்டி பார்லரு, ரயில் என்ஜின் டிரைவரு, இந்த மாதிரி தொழில் பண்ணலாம். என்ஜின் ஆயில் விற்கிறது, நிலத்தடி சுரங்கம், வெடி சம்பந்தமான பொருள், பஞ்சுமெத்தை தயாரிக்கிறது, வீணை கலைஞர், வயலின் கலைஞர், இதெல்லாம் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். சுவாதி 4 பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஆகணும் தான் உங்களுக்கு ஆசை. அலுவலக நிர்வாகம், ஐடி, கெமிக்கலு, தத்துவம், உளவியல், டாக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இரைப்பை இல்லை சிறுநீரக டாக்டர் ஆகலாம். இவங்களுக்கு வந்து இறால் பண்ணை, டிவி, ரேடியோ, லேடிஸுக்கான ஹாஸ்டலு, டிராஃபிக் போலீஸு, கரும்பு அரவை மில், எடிட்டிங்கு, அரசியல் விமர்சன கட்டுரை எழுதுறது, பஸ் கண்டக்டரு, கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி, மாநில கல்வி அதிகாரி வரைக்கும் ஆகலாம். விசாகம் 1ஆம் பாதம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இசிஇன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது, அது படித்தா யோகத்தை தரும். இந்த அது வந்து இசிஇ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி அது எதுவும் படிக்கலாம். மெக்கானிக்கல் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், மைக்ரோ பயாலஜி படிக்கலாம், ஜெனட்டிக் இன்ஜினியரு, மெடிசின் படித்தாங்கன்னா ரேடியாலஜி சம்மந்தமாக படித்தா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். புற்றுநோய் சிகிச்சை பண்ணுறது, ஆர்த்தோ தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு தொழில்னா மெடிக்கல் ஷாப்பு, நர்சரி கார்டனு, அதே சேம் கண்டக்டர், அட்வொகேட்டு, யோகா மாஸ்டரு, ஜிம்மு வச்சு நடத்துகிறது, ஜட்ஜி, செங்கச்சூளை, ஜுவல்லரி, பில்டர், கேஸ் ஏஜென்சி, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி தொழில் பண்ணலாம். விசாக 2 பொறுத்த வரைக்கும் தியேட்டர் சம்மந்தமான தொழில்நுட்பம், தியேட்டர் மாதிரி, விஸ்காம், ஃபேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், மியூசிக் டீச்சரு, கேன்சர் சம்மந்தமான படிப்புகள், ஸ்கின் சம்மந்தமான படிப்பு படிக்கலாம். இவங்களுக்கு தொழில் வந்து கார் வாங்கி விற்கிறது, டெக்ஸ்டைல்ஸு, கடன் வசூல் பண்ணுறது, அட்வொகேட்டு, டெலிஷாப்பிங், டெலிமார்க்கெட்டிங்கு, சினிமா டைரக்டரு, ஆக்டரு, லேத்து பற்ற, இந்த மாதிரி தொழில்கள் பண்ணால் சிறப்பு. விசாகம் 3ஆம் பாதம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து புள்ளியியல், அக்கௌண்ட்ஸு, சிஏ, பாலிட்டிக்ஸ் சயின்ஸு, ஆர்கிடெக்சரு, கேட்ரிங், கம்ப்யூட்டர், அனிமேஷன், இதெல்லாம் படிக்கலாம். தொழில் பார்த்திங்கன்னா ஐடி, எம்பிஏ, இது மாதிரி படித்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம். இஎன்டி டாக்டர், பல் டாக்டர், அஞ்சல், கொரியர் சர்வீஸு, போஸ்ட் ஆஃபீஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, பேச்சாளர், வங்கி கேஷியரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். இவங்களுக்கு எந்தெந்த ஊர்கள் லாய்க்கப்படும், இந்த ஊருக்கு போனால் சரியாக இருக்குமாப்பா அப்படின்னா ஹைதராபாத்து, சூரத்து, திருநெல்வேலி, திபத்து, பத்லேகண்டு, குஜராத்து, பிவானி, தண்டகாரண்ய, கர்நாடகம், விருதுநகர், கிருஷ்ணா நதி பாயிற இடம், இந்தோனேசியா, சேலம், ஆஸ்திரியா, சிம்ஹாத்ரி மலை, காளகஸ்தி, ஜப்பான், போர்ச்சுகல், இந்த மாதிரி எகிப்து, அர்ஜென்டினா, பர்மா, இந்த மாதிரி நாடுகள்லாம் இவங்களுக்கு யோகத்தை தரும். மற்ற நாடுகள்லாம் சோகத்தை தராது, மற்ற நாடுகள் கொஞ்சம் யோகத்தை தரும். இது கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில்களை நாங்கள் வந்து சொல்லுவோம். மேலே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வணங்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது யோக நரசிம்மரை வணங்கினா சிறப்பை தரும். சோளிங்கரில் இருக்கிற யோக நரசிம்மர், குருவாயூரை வணங்கலாம். இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு குருவாயூர், மருதமலை தலைவரிச்சமாக இருக்கிற ஸ்ரீசைலம், அதுக்கப்புறம் திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர், இந்த ஆலயங்களை குருவாயூர் வணங்கலாம். இதே விசாகம் வந்து முருகனை தான் வணங்கலாம். காவடி எடுக்கிறது, பங்குனி உத்திரத்துக்கு போகிறது, பாத யாத்திரை போகிறது, அதெல்லாம் விசாகத்துக்கு சரியாக செட் ஆகும். சித்திரை பொறுத்த வரைக்கும் முருகனை வழங்குவது, சக்கரத்தாள் வழங்குவது, சக்கரமாணி, சுதர்சன ஆழ்வாரை நம்புவது, பெருமாளையும் கும்பிடலாம், முருகனையும் கும்பிடலாம். விசாகத்துக்கு முருகனை தான், முருகனை தவிர கதி கிடையாது. 8 குடி முருகன் ஆலயம்னு சொல்லி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது, அதை வணங்குவது யோகத்தை தரும். இல்லை நம்ம வந்து ஒரு வேண்டுதல் அப்படின்னா மாதம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பழனிக்கு போயிட்டு வரலாம், இல்லை ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு திருச்செந்தூர்,
இந்த மாதிரி ஒரு 6 மாதம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்போவுமே துலா ராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜாதகம் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அவங்களுக்கு சில இருதார அமைப்புகள்லாம் இருக்கும். இவங்க ஸ்லோவாக இருக்காங்கன்னு சொல்லி சில டைவர்ஸுகள் வரும். ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சுவாதி நட்சத்திரம்னா அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை, ஒரு அனுபவத்தில் சொல்கிறோம். இதில் விசாகத்துக்கு திருமணம் பண்ணுவது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். இது வந்து என்னென்னா, நன்றி வணக்கம். கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் 9865139512. நன்றி.